இன்னிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையா, உம்மை தானே பற்றி கொண்டேன். நீர்தானே வாஞ்சையா, உம்மை தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? எல்லார் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்தலாம், ஜெபிக்கலாம். வாங்க. இந்த நாளிலே கூட தெய்வ கிருபையினாலே ஆண்டவரை பாடல்களுக்காயுமே துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் சோதரிக்கிறோம், வர்ஷிப்பாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பகுதிகளிலும் தெய்வ பிரசன்ன மகிமை அபிஷேகம் வல்லமைகள் இறங்கி ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிரசாபப்படுத்த இந்த ஆராதனையிலே உங்களுடைய அன்பின் கரம் இறங்கி ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்மையும் கிருபையுமாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகைக்குள்ளாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாய் கூட ஆண்டவரே அறிவிப்பின் பகுதி, காணிக்கையின் பகுதி, வர்ஷிப் பகுதி எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தருடைய கரம் தாங்கட்டும், வழி நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்ய இந்த நாள் ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். தேவ தயவு பாராட்டும். எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்யும். எங்களையும் ஆண்டு கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நேரன்பு கொண்டே. நீ கொஞ்சம் நில்லுமா. பாவம் நீங்கிட விட்டு ஜீவன் தந்து நேரன்பு கொண்டே. தழுவி விட்டு உமக்கென்று வாழ திரித்தெடுத்து உமது ஊழியோ செய்ய வைத்தேர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியோ செய்ய வைத்தேர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவர தொழில் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவர தொழில் சிந்தினீரே. கோட்டைக்குள் வைத்து கொண்டு நுழையாமல் காத்து கொண்டே. கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை
செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தே, வாழ தேவையான வசதி தந்தே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தே. கடுமையாக தினம் உழைக்க வைத்து, கடனே இல்லாமல் வாழ வைத்தேன். கடுமையாக தினம் உழைக்க வைத்து, கடனே இல்லாமல் வாழ வைத்தேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், ஆமென் ஆமென். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம்,
தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. அல்லேலூயா. இன்னொரு பாடல் அது எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவேனா உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன் நோய் தந்த தெய்வமே உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன் நோய் தந்த தெய்வமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே என்னாருயிரே இயேசுவே என்னாருயிரே பெற்ற தாயும் எந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் எந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறினோ நீரோ வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் யாவுமே மாறினோ நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே என்னாருயிரே இயேசுவே என்னாருயிரே உயிரை கனத்தில் என்னை வைத்தவரே உங்கள் நாமத்தை நம்பிடுவேன் உயிரை கனத்தில் என்னை வைத்தவரே உங்கள் நாமத்தை நம்பிடுவேன் உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன் உயிருள்ள தெய்வமே நீர் ஆமென் உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன் உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே என்னாருயிரே இயேசுவே என்னாருயிரே எந்தன் திருசிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே
பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நாடுயிரே, இயேசுவே என்ற நாடுயிரே. எல்லா வாயிலும் சென்று சோதரம் பண்ணி நன்றி சொல்லாமே. ஆண்டவரே நன்றி சொல்லலாம். எனக்காக தயவு செய்து சொல்லாதீங்க, உங்களுக்காக பேசுங்க. நாங்க ஏதோ துதிக்கிறோம் இல்லைங்க, நாங்களுக்கு எங்களுடைய வேலை நாங்க செய்யறோம் இல்லையா, உங்களுடைய வேலைங்க, நம்மளுடைய வேலை. நம்ம வேலை துதிக்கிற வேலை. துதிக்கும் போது எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழுந்தது போல எல்லா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம், நம்மளுக்கு சுவாபங்கள் எல்லாம் கூட மாறுங்க. ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்கிறார் இல்லையா, அவிசுவாசத்தோடு கூட. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி. ஓ ஹalleluya. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை ஆண்டு கூட்டின் இரத்தத்தினார். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமனை அவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமனை அவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று. முப்பர் வாலிபர் யாவர் எல்லா கரங்களை தட்டி கண்களை மூடி பாருங்களேன். சனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரோ சனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. அசைவாரும் ஆவியே தூய்மையே, ஆவியே அசைவாரும் ஆவியே தூய்மையே, ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நேசரின் ரத்தம் என் மேலே தேங்காதே சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இது பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நிருபம் 12ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை கொஞ்சம் சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் கொஞ்சம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கணும். இது ஒரு உதாரணத்துக்கான வார்த்தை. இன்றைக்கு தலைப்பு பிபிஎஸ்னுடைய தலைப்பு தான். நான் ஒரு நாள் இந்த புத்தகத்தை இங்கே உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தேன். உண்மையாகவே இந்த புத்தகம் சாதாரணமாக இல்லை, ரொம்ப பெரிய ஆசீர்வாதமான பொக்கிஷங்கள் எல்லாம் இதை போட்டிருக்கிறாங்க. வருஷத்துக்கு வருஷம் நல்ல தலைப்புகள் தான் வரும். ஆனால் இந்த வருஷம் உண்மையாகவே அருமையான ஒரு தலைப்பு, இயேசுவோடு பயணம் செய்தல். இயேசுவோடு என்னதுங்க? அதுக்கு தான் அந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிது. அதாவது நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட என்ன செய்யணுமா? அவரோட பயணிக்கணும். இந்த பயணத்துக்கான அதுதான் இந்த பிபிஎஸ்ல இருக்கிற இந்த காரியத்தை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்முடைய பயணம் மற்ற மனுஷனோடு கூட இருக்கும்போது அது சில நேரம் நாம் எதிர்பாராத இடத்துல கொண்டு போய் விட்டுரும். அந்த காலத்தில் இந்த கூகுள் எல்லாம் கிடையாது. ஒருவேளை எல்லாருக்கிட்ட கேட்டுனே போ, சார் அந்த ஊருக்கு எந்த வழி சார், எப்படி போகணும் சார், கிழக்குவா மேற்குவா மேற்குவா அப்படியா அப்படின்னு போ. அதுக்கப்புறம் நடுவில் கூகுள் வந்த உடனே அதை போட்டு யாரையுமே கேட்காம அது மாட்டுன்னு காட்டினே போகுதுன்னு. அது கூட சில நேரத்தில் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, யானைக்கு கூட என்ன செய்யுங்க அடி சரக்குன்ற மாதிரி. எங்கேயாவது போய் பள்ளத்தில் சேத்துல கடலில் தள்ளி விட்டு எத்தனோ பேர் அது மாதிரி சிக்கிக்கிட்ட ஆட்கள் எல்லாம் உண்டு. அதுவும் தவறுதலாக தான் சில நேரத்தில் காட்டாது, நேராக காட்டாது. இங்கே எஸ்பி கோவில் தெருவுக்கு 2ஆவது தெருவுக்கு வரணும்னா நாம் இங்கேருந்து இப்படி வந்தால் இப்படி காட்டுறதுக்கு போய் அது என்ன பண்ணும், பெரியார் நகர் சுற்றின்னு வர மாதிரி கூட காட்டும். அப்போது சில மனுஷர்களுடைய பாதை, நம்பின பாதை எல்லாமே தவறுதலாக மாறிவிடும். ஆனால் இயேசுவோடு நாம் பயணிக்கும் போது அது ஒரு நாளும் தவறு செய்யாத ஒரு பாதையாக அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய பாதை சாதாரண தாங்க சொல்றார், நீங்க இடராதீங்க. மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகளுக்கு தாங்க இத்தனை திரளான சாட்சிகள் அப்படின்னா கணக்கில் அடங்காத சாட்சிகள். 1 2 எவ்வளோ பெரிய சாட்சிகள், 1 அல்ல 2 அல்ல, திரளான சாட்சிகள். அதனால தான் அவர் சொல்றார், மேகம் போல, மேகம் கூட ஓடிக்கிட்டே இருக்குது, அது போல உலகத்துல நாம் வாழ்வதற்கான சாட்சிகள் நிறைய வச்சுக்கிறார் ஆண்டவர். நாம எதையோ ஒன்னே பிடிச்சுக்கிட்டு என்ன கொடுத்தாரு, என்ன பண்ணார், என்ன பண்ணார், என்ன பண்ணார் அப்படின்னு சொல்றோம். ஆனா மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள், ஆமா எவ்வளவோ சாட்சிகள். அந்த சாட்சிகளை கேட்டீங்கன்னா நீங்களே இவ்வளவு இருக்கும்போது நம்ம ஏன்டா கொலையா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துடும். அது சொல்றார், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையோ நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் நீ என்ன பண்ண, முதலாவது தள்ளு. இதை கிட்டே பிடிச்சுக்கிட்டே போறேன்னு இருக்காத. இத நிறைய பேர் என்ன பண்றா, இதையே பிடிச்சுக்கிட்டு நான் இல்லை என்னால என்ன செய்ய முடியும், நான் எப்படி போவேன், நான் எப்படி வருவேன், என் வாழ்க்கை எப்படி ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், எனக்கு என்ன நடக்கும், இப்படியே நம்ம சொல்றவே தவிர இதை தள்ளு அப்படின்றார். இதை தள்ளிட்டா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளு. அதுக்கப்புறம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். நாம இந்த உலகத்துக்கு வரணுமா வேண்டாமான்றது முதல்ல ஆண்டவருக்கு சித்தம் இருந்தாலும் பெத்த தாயும் தகப்பனும் தான் நம்ம இந்த உலகத்துல அதாவது வரணுமா வரக்கூடாதுன்னு முடிவெடுத்து நம்மளை கருவாக உருவாக்கி இந்த உலகத்துல ஒரு மனுஷனை அமிச்சாங்க. ஒருவேளை அதுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒருவேளை கருவிலே கழிச்சிட்டுக்கலாம். ஒருவேளை இந்த பிள்ளை எல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு வாழ முடியாது அப்படின்னா அது சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் கேட்டோமே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு வர்ற மாதிரி அதையே கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஒன்று, முதல் காரியம் கடவுள் தான் இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் வழிகாட்டினார். அவன் தான் எல்லாருக்கும் வழிகாட்டுற ஒருவரா அவர் இருந்தார். அவர் தான் இந்த உலகத்துல மனுஷனை உருவாக்குறார். 2வது, தாயின் தகப்பன முடிவெடுத்து வேண்டான்றது வேணுன்றது செய்யறார்.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசுநாதர் தான். அல்லேலூயா. உன் விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவர். நீ எப்படி படிச்சுக்கிறியோ அப்படிதான். பிடிச்சுக்கிட்டேன்னா துவக்கிறார், பிடிக்கலன்னா முடிக்கிறார். இதுக்கு ஒரு வசனம் கூட இருக்கிற, நான் அதை சொல்லலை. 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் நீங்க பாருங்களேன். அழகா சொல்றார், நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் இருக்குதா பாருங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரம் அப்படின்னா என்ன சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி. அதாவது வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவன் வர, ஆசான்றது ராஜா, அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, எல்லா கோத்திரத்தையும் சொல்றாரு, ஆசாவே யூதா பென்யமீன் இன்னும் இருக்கிற கோத்திரங்களுக்கெல்லாம் சகல மனுஷரே நீங்க கொஞ்சம் கேளுங்க. இதான் சொல்றார், நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் விட்டீர்களாகில் அவர் என்ன செய்வார். அதான் சொல்றாரு, விசுவாச துவக்கிறவரும் வாழ்க்கை எனக்கு சீராயிருக்கணும் பிடிச்சிக்கிட்டியான்னா அது உனக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை எனக்கு சரியா இல்லைன்னு விட்டுட்டியான்னா அது முடிச்சிடும். அதான் விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவர். நீ அவரை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு வழி இருக்குங்க. உலகத்துல இதை வச்சுதான் நிறைய பாட்டுங்கள்லாம் கூட எழுதுனாங்க. பைபிளை வச்சுதான் எல்லா பாட்டுமே, பைபிள் வச்சுதான் எல்லா, அதாவது விடுகதைகள், பைபிளை வச்சுதான் எல்லா விதமான பழமொழிகள், பைபிளை வச்சுதான் எல்லா விதமான உதாரணமான கதைகள், நீதி கதைகள். அது இல்லாத ஒண்ணும் இல்லை. அவர் சொன்னார், 4 பேருக்கு நன்றிப்பா. ஆமா, இந்த உலகத்துல என்ன 4 பேர் போகும்போது செத்தா தூக்கின்னு போவான, அந்த 4 பேருக்கு நன்றிப்பான்னு பைபிள்ல இந்த கதை எடுத்தால் உள்ள வச்சா. அதுல இன்னொரு கதை என்ன சொன்னா அப்படின்னா, அதாவது நம்பினவன் கெட்டு போறது இல்லப்பா அப்படின்னு நானு. அப்ப ஆண்டவர் சொல்றார், என்னை நம்பினவன் ஒருபோதும், இதான் பழமொழி, இதைத்தான் உலகத்துல வச்சாங்க. அப்ப நம்பினவர் கெட்டு போறது இல்லை. அப்போ நமக்கு அது நம்பிக்கை இருக்குதா, கண்டிப்பா முன்னேறுவோம்பா, கடவுளை பிடிச்சிக்கிட்டேன், எப்படியாலும் ஒரு வழி காட்டுவார், கண்டிப்பா போயிடுவேன். அந்த நம்பிக்கை உள்ள ஆளா இருந்தா உனக்கு விசுவாச துவக்கிறவரா அவர் இருப்பார். விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர், விசுவாசத்துல கொஞ்சம் மொத்தத்தையுமே காட்ட போய் நீ அப்படியே உள்ள விழுந்துருவேன். மொத்தமே படிட்டா நீ அப்படியே போய் பள்ளத்துல விழுந்துருவேன். கொஞ்சம் அப்படி காட்டுறார், அதுல பிரயாணம் பண்ணு, அதுல போ, அதை பிடிச்சிக்க, அது அப்படி எப்படி ஆகல முன்னேறு. எல்லாமே முடிச்சுனா எப்படிங்க, படிக்கணும், அதுக்கு ஒரு பள்ளி தேவை, படிச்சு முடிச்ச உடனே ஒரு காலேஜ் தேவை, அதுக்கு முடிச்ச உடனே ஒரு வேலை அலுவலகம் தேவை. இப்போ அதுக்கான அப்ளிகேஷன் போடணும், இது தாய் தகப்பன் செய்வாங்க, பணம் கொடுக்கணும்னா கடை வாங்கி கூட கொடுப்பாங்க. ஆனால் வேலையில் கொண்டு போய் வைக்கிறது தாய் தகப்பு வேலை இல்லை, வழிகாட்டுறது தான். உன் திறமையில் அங்கே போய் கேட்குற எல்லா கேள்விக்கும் சரியான பதில் சொல்லி உன் மார்க்கெல்லாம் சரியா இருந்தா உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், வருமானம் அவங்க தான், நீ தான் வேலை செய்யணும், அவங்க போய் வேலை செய்ய முடியாது. எல்லாம் கவனிச்சு பாருங்க. விசுவாச துவக்கிறார், நீ பிடிச்சிக்கிட்டேன்னா ஒரு வழி காட்டுறார். அந்த இடத்துல ஒரு இருக்குது, அங்கே துளிரும், அங்கே உனக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் முன்னேறு, ஏதோ ஒன்று. ஆந்திராவில் ஏசர்னான்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார், இறந்துட்டார். அவரு குப்பை தொட்டி பக்கத்தில் போடுற எச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர். யாரோ ஒருத்தர் அவருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, தெளிஞ்சிட்டார். அவரை வலிமையாக எடுத்து பயன்படுத்தினார். ஆந்திராவில் அவர் செய்யும்போது ஊழியத்தில் 2 லட்சம் 3 லட்சம் பேரெல்லாம் அவருக்கு முன்னாடி சுகமானதாக அவங்க சொன்னாங்க. பாருங்க, எங்கேயோ இருந்தாங்க, இயேசு பிடிச்சாரு, குப்பத்தோட்டியில் இருந்தவரை கோபுரத்துக்கு அப்படியே மேலே கூட்டு போயினே இருக்கிறார், வழிகாட்டார். இயேசு இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார். ஆனால் நம்ம இயேசு இல்லை இல்லைன்னா பின்னாடியே போயின்னுக்குறோம், அப்படியே போயிடும், ஒன்றுமே இல்லாத ஆகிடும், எதையும் சாதிக்க முடியாது. அப்போ துவக்கிறவர் முடிக்கிறவரும் அவர் தான். முடிக்கிறோன்னா அவரெல்லாம் கடவுளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதியா முடியா அப்படின்னா அவர் முடிச்சிடுறாரு, அவ்வளோதான். என்ன நம்பிக்கை இல்லையா அப்புறமா நீ ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு எல்லா வாசலும் அடைச்சிட்டு அவர் அமைதியாக உட்காந்துட்டாருன்னா முடிக்கிறவரும் அவர் தான், துவக்கிறவரும் அவர் தான், துவக்கிறது அவர் தான். அப்போ நீ பிடிச்சிக்கணும்னா அந்த பாதை இயேசுவோடு கூட பயணம் சரியா இருக்கணும். அதை நீ சரிப்படுத்திக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை எப்போதுமே வெற்றியாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல இதுல ஒரு 5 இருக்கிற இன்றைக்கு விபிஎஸ்னுடைய தலைப்புல அப்படி சொன்னார். ஆமா, இயேசுவோட பயணம். இது பின்னாடி போட்டிருக்கிறோம் எல்லாமே லைனா, 5 நாள் தலைப்பு கொடுத்துக்கிறாங்க. இயேசு என்ன செய்யறாருங்க,
உன்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது சொன்னார், இயேசு என்னை வாழ்க்கை முழுவதும் உன்னை வழி நடத்துறார். உன்னை தனியா இருக்கும்போது வழி நடத்துறார், குழந்தையா இருக்கும்போது வழி நடத்துறார், வாலிபனா இருக்கும்போது வழி நடத்துறார், கல்யாணம் ஆன பேருக்கு வழி நடத்துறார், பிள்ளைகள் பெற்றெடுக்கும் போது வழி நடத்துறார், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகள் எல்லாம் பண்ணும்போது வழி நடத்துறார். அதான் இயேசு என்னை வழி நடத்துறார். மூணாவது சொன்னாரு, இயேசு என்னை என்ன செய்யறாருங்க, இத்தனை ஆண்டுகள் வாலிபத்துல காப்பாற்றுகிறார், உயிர் கொடுக்கிறார். இது இல்லைன்னா நீ ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆயிடுவேன். உலகத்துல சொல்லுவான், என்னையா கடவுள், நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ உயிரோடு இருக்கிற அதுவே கடவுள் செய்த அற்புதம் தான். நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? முடிஞ்சா போய் செய்ய, எதுவுமே செய்யலாம், பிச்சை எடு, எதையாவது பண்ணு. இப்போ காலையில இருந்து இப்படி போனோம்னா ஒரு வாக்கிங் போறோன்னு போகணும் வச்சுங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு நம்ம பாக்கெட்ல ஒரு 50 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் போகணும். எல்லா இடத்துலயும் காலையிலேயே கூட நீங்க பாத்தீங்கன்னா லைனா இங்கிருந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் எப்படியும் ஒரு 15 பேராவது நின்று இருப்பான். அது பாட்டி, தாத்தா, வயசானவன், வாலிப, கை உடஞ்சவன், கால் உடஞ்சவன், குடிக்காரன், எல்லாருமே. நீங்க டீ சாப்பிட்றதுக்குன்னு வெளியே போய் வரும்போது ஏதாவது ஒரு 10 ரூபாய் யாருக்கானா கொடுக்க வேண்டிய, அப்போ பிச்சை எடு, எதையாவது ஒண்ணு பண்ணு. எதுவுமே இல்லை, எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லாரு. ஆண்டவர் சொல்றாரு, காப்பாற்றுகிறார். நாலாவது சொன்னாரு, இயேசு என்னை புதிய மனுஷனாய், உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற, நீ ஒரு வேலை செய்யறவனாய், வியாபாரம் பண்ணுகிறவனாய், ஒரு புதிய மனுஷனாய், புதிய ஊருக்கு புதிய காரியத்தில் வச்சு உன்னை மேன்மைப்படுத்துகிற மனுஷனாய் மாற்றுகிறார். கடைசியாய் சொன்னாரு, இயேசு என்ன செய்யறார், இன்னொருவன். இயேசு சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள். அதே கதையா உலகத்துல சொன்னா, யாம் பெற்ற இன்பம் இவ்வையும் என்ன செய்யணும். அப்போ ஆண்டவர் சொன்ன, இலவசமா பெற்றையா, பாவம் இலவசம், பரிசுத்தம் இலவசம், நீதி இலவசம், பரலோகம் இலவசம், அன்பு இலவசம், ஐக்கியம் இலவசம், கிருபை இலவசம், மகிமை இலவசம், பிரசன்னம் இலவசம். எந்தக்குமே பணம் கொடுத்ததா ஒண்ணுமே இல்லையே. இலவசமாய் பெற்றீங்களா, அதை மற்றவனுக்கு நீ போய் கொடு. அதனால தான் உலகத்துல அது அப்படியே பழமொழியா சொன்னா, யாம் பெற்ற இன்பம், நான் படிச்ச படிப்பு, நான் பார்த்த கல்வி, நான் பார்த்த ஆசிரியர், நான் பார்த்த இந்த காட்சி எல்லாத்தையும் நான் இன்னொருவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பழமொழியாக சொன்னான். இந்த 5 காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட கொஞ்சம் டச் பண்ணி முடிச்சது. ஏன்னா இந்த புத்தகத்தை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப வாஞ்சேன். இதை நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைங்க கையில் இந்த புத்தகம் இருந்தா இதை திருப்பி திருப்பி வாங்கி பத்திரமா வச்சு திருப்பி திருப்பி சொல்லி கொடுங்க. இது ரொம்ப அருமையான காரியங்கள் எல்லாம் அதுல போட்டிருக்கிறாங்க. அதுல நிறைய காரியங்கள். ஒரு கொஞ்சம் வேகமா போயிடுறேன். இதற்கு சோத்திரம். முதலாவது காரியம், இயேசுவோடு பயணிப்பது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இயேசுவோடு என்ன செய்யணுமாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி ரொம்ப அவசியம். ஒரு நொடி தாண்டது பெரிய கஷ்டம். பைபிள்ல அழகா சொல்றார், 2 பேர் படுத்துன்னு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் என்ன இல்லை, காணாம போயிட்டான். ஒரு நொடியில அவன் மாறிடுறான், ஒரு நொடியில பரலோகத்துக்கு போயிடுறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், இயேசுவோடு பயணம். நம்ம வாழ்க்கையை இயேசுவோடு பயணிக்கிற அனுபவத்தை வச்சுக்கிட்டோம்னா கலக்கிறவர். அப்போ ஆண்டவரோட பயணிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் வச்சுக்கிட்டா எதை பத்தியுமே கவலைப்படல. நம்ம வேலை, நம்ம வியாபாரம், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில எப்போதுமே வெற்றியாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. கடவுள்கிட்ட நம்ம வச்சுக்கணும். அதுவும் கிறிஸ்துவங்க கடவுள்கிட்ட நாம் எப்போதுமே நம்முடைய விசுவாசம் அவர் மேலேயே வச்சிருக்கோம். எல்லா நேரம் துக்கமோ, துயரமோ, துன்பமோ, நல்லதோ, கெட்டதோ, கஷ்டமோ, நஷ்டமோ, எல்லாத்துலயுமே அவரை பிடிச்சிக்கணும். ஒரு அரசியல்வாதி அவன் மறுநாள் எழுந்து வந்து பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படி இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு மாறுறானா அதை விட நம்ம மேன்மையானவர்கள். அல்லேலூயா. ஆமா, நாம சோர்ந்து போய் என்னோ ஆயிடுச்சு என்னோ அதெல்லாம் இல்லை. நம்முடைய பயணத்தை அவரோட ஒவ்வொரு நொடியும் நாம் வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். முதல் காரியம் சொல்றேன், இயேசு என்ன செய்யறாருங்க, அழைக்கிறார். இயேசு என்ன பண்றார், அழைக்கிறார். இந்த அழைப்பு என்ன அப்படின்னா, இதுல ஒரு சம்பவம் சொல்றாரு. ஒருத்தனை அழைச்சார், இன்னொருத்தரை அழைச்சார். நிறைய பேர் அழைச்சிருக்காரு. 2 பேருக்கு சும்மா வேகமாக கட்சி காட்டுறேன். ஒரு ஆளு 1 சாமுவேல். பாருங்க இந்த அழைப்பு யாருக்கு 4 வரும், எப்படி 4 வரும். 1 சாமுவேல் என்ன பண்றாரு பாருங்க, உங்க கையில் புஸ்தகம் தான் கூட பார்த்துக்கலாம். 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் சொல்லிக்கிட்டே பேர் குறிச்சிங்க, ஏன்னா நேரம் வராது. அதாவது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம், 10வது வசனம். 4 முறை ஒரு ஆளை கூப்பிட்டார். யார் அவன் பேரு? குட்டி பையன். சாமுவேல் யாருங்க, ஒரு குட்டி பையன். அவன் தூங்குறான் ஆலயத்துல. கர்த்தர் யாரை எப்போ கூப்பிடுவாருன்னு யாருக்கும் தெரியாது. அவனுக்கு முன்னாடி பெரிய குரு ஒருத்தர் படுத்துறார், அவரை கூப்பிடல.
கர்த்தர் அந்த சின்ன குழந்தைய போய் சாமுவேல் என்றார். அண்ணா சொல்றாரு 3வது அதிகாரத்துல 4வது வசனம் ஒரு முறை கூப்பிட்டாரு, 6வது வசனத்துல ஒரு முறை கூப்பிட்டாரு, 8வது வசனத்துல ஒரு முறை கூப்பிட்டாரு, 10வது வசனத்துல ஒரு முறை கூப்பிட்டார். இவன் சொல்லும் அடியன்னு கேட்கிற சொல்ல 3 முறையும் தாத்தா கிட்ட போனா தாத்தா சொல்லி அமிச்சாரு, இல்லப்பா ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, நான் கூப்பிடணும். 4வது முறை தான் ஆண்டவர் கிட்ட போனாரு. அப்போ அழைப்பு எப்போ வரும்னு யாருக்குமே, உங்க பிள்ளைகளை நீங்க அப்படி வளர்க்கும் போது வரும். இவன் இன்னொரு ஆளை காட்டுற பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதை கொஞ்சம் வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை என்ன பண்ணாரா நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். இப்போ பெரிய ஆள், இவர் சின்ன ஆளு, அவர் வயசான ஆள். இப்ப ஆடு மேய்ச்சிருக்கிறாரு, இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. எங்கோ ஒரு தூரத்துல வாசனை வரல, முள் எரியுது, ஆனா முள் செடி கருகல. நல்ல கவனிங்க, முள் செடி எரியுது, கருகல, அக்கினி தெரியுது. வெயில், உச்சி வெயில் அப்படியே பாக்குறான். பார்த்துட்டு கிட்ட போய் நிக்கிறான். கிட்ட வர்றது ஆண்டவர் பார்த்து சொன்னார், மோசேயே மோசே என்று கூப்பிட்டார். இவனை ஆலயத்துல படுத்திருக்கும் போது இவனை கூப்பிட்டார், அவனை ஆடு மேய்க்கும் போது கூப்பிட்டார். அல்லேலூயா. 2 நல்ல வித்தியாசமா இருக்கு. இது சண்டே கிளாஸ்ல சொல்ல நான் உங்களுக்கு பிரசங்கத்துக்காக எடுத்த வார்த்தைகள். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் நம்ம எப்போதும் அழைக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய வேலைக்கு, உலகத்தினுடைய வேலைக்கு, உலகத்தினுடைய தேவைக்கு நம்ம கொண்டு சில காரியங்களை செய்ய முடியும். ஆமா, நம்ம கொண்டு எவ்வளவு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மருந்து தயாரிச்சவனும் யூதர்கள் தான், எல்லாம் கிறிஸ்துவன் தான். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற அத்தனை காரியங்களும், பேங்க் ஆகட்டும், உலகத்துல பணம் ஆகட்டும், அந்த பணத்தை எப்படி வச்சு என்ன மாதிரி வைக்கணும், அதுக்கு சிறிய டாலரு பெரிய டாலரு, அது எத்தனை மதிப்புள்ள டாலர், எல்லாத்தையும் வடிவமைச்சவனும் கிறிஸ்துவன் தான், யூதர்கள் தான். அப்போ அவனை உயர்த்துறார். இது எப்படி, இந்த பணம்லாம் எப்படி செய்யணும்? இயேசுனார் காலத்திலே கேட்டார், ஒரு பணம் எவ்வளோ, அது ராத்தல் எவ்வளோ இருக்குது, அதுக்கு நிகார் எவ்வளோ இருக்குது, அப்படியெல்லாம் கணக்கு பண்ணி அவன் தான் கண்டுபிடிச்சா. எதுக்காக இதெல்லாம்? நல்ல கவனிங்க. உன்னை உயர்த்துவதற்கு அழைப்பு எப்போதும் ஆயத்தமா இருக்கும். நீ அதற்கு ஆயத்தமா இருந்தேன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த 2 பேருக்கும் ஒரே ஒரு காரியம் தான். எப்படி தெரியுமா அழைச்சாரு? வாசிங்க. அவன் எப்படி ஆண்டவர் அழைச்சாரு? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்க இப்படி இருந்தா கர்த்தர் உங்களை அழைப்பார். மத்தேயு 19:20 என்ன சொன்னாருங்க? அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவங்களெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன என்றா என்ன சொல்றாங்க? இவ எல்லாவற்றையும் எப்படி இருக்கிற, சிறு வயசுல இருந்து எப்படி இருக்கிற? நாம நம்ம பிள்ளைய வண்ணமாய் வளர்க்க கற்றுக்கணும். அதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். நாம பெற்றவங்க ஆராதனைக்கு கரெக்டா 8 மணிக்கு போற மாதிரி இருந்தா நம்ம பிள்ளை 8 மணி இல்லை 7:45 நம்ம பிள்ளை நமக்கு முன்னாடி, எங்க அப்பா முன்னாடியே இருப்பார், என்னை தேடுவார், இல்லைன்னா திட்டுவார், இல்லைன்னா அடிப்பார். இல்லையா? இந்த வண்ணம் அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கடைபிடிச்சிட்டேன், கண்ணுக்கு கல் அதெல்லாம் வேண்டாம், தாயும் தகப்பனை கனம் பண்ணி எல்லாத்தையும் இன்னும் என்ன குறை பரலோகத்துக்கு வரத்துக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த சாமுவேலும் இதை சிறு வயதிலே கோயிலில் கற்றுக்கிட்டா, இந்த மோசையும் அரண்மனையில 40 ஆண்டுகள் கற்றுக்கிட்டான். ஏன்னா அவன் யூதருடைய பிள்ளை தான். ஆனா கொண்டு போய் பார்வோன் அரண்மனையில வளர்க்கும் போது அவனும் அந்த இடத்துல கலைகளை கற்றுக்கொண்டு போது இந்த கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கிட்டான். நல்ல கவனிங்க. அழைப்பு எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கும் ஆயத்தமா இருக்கணும். அதனால்தான் சண்டே கிளாஸ், அதனால்தான் வாலிபர் கூட்டம், அதுக்கப்புறம் தான் எல்லா கூட்டம். நம்ம விபிஎஸ் கூட பசங்களை அனுப்புறதே இல்லை. நான் போய் நின்ன முதல் என்னதான் நடக்குதுங்கப்பா, சும்மா எல்லா காலேஜ் பசங்க விபிஎஸ்ல உட்காந்துக்கிறாங்க. சீனியர் ஒன்னொன்னு என் உயரத்துக்கு மேல இருக்குது, ஆணும் பொண்ணுமா எல்லாம் சீனியர். நான் கேட்டேன், எப்படி இவங்கெல்லாம் படி காலேஜ் முடிச்சுட்டு வேலை செய்யற பிள்ளைங்க பாருங்க. விபிஎஸ்ன்றது இந்த வயசு வரைக்கும் +2 அல்ல காலேஜ் வரைக்கும் நடத்தலாம். அப்ப எல்லாம் அவ்வளவு உட்காந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு உள்ள நான் போய் பார்த்துட்டு 300 பசங்க உட்காந்துக்குது. எல்லாம் கிளாஸ் வாரியா நடக்குது. நம்ம குட்டி பொண்ணு கூட நம்ம என்ன பண்றோம், கோயிலுக்கு அனுப்ப மாட்டேன்றோம். விபிஎஸ் ஆட ஊடு என் பிள்ளை தூங்குது அப்படின்றோம். நம்ம பாக்குறாரு ஆண்டவர். நம்ம ரொம்ப அவசியம். நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகள், நம்ம வீட்டுல காலேஜ் படிச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஒரு விபிஎஸ் போய் விபிஎஸ் நடத்து, அந்த கோயில் ஏதாவது ஒரு ஊழியம் செய். நீ இப்போ படிச்சிருக்கட்டும், நீ வேலை கூட செய், பரவாயில்ல, போ தம்பி, போ சர்ச்சில் போய் அந்த ஐயாக்கு ஏதாவது ஒரு வேலை செய்.
சாமுவேலோடு கூட யாருக்கிறா? ஏலிக்கிறான். ஏலிதான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான், என் பிள்ளை நீ பாத்துக்க. இப்ப ஆண்டவர் அவனை ட்ரெயின் பண்ணி தான் அவனை கூப்பிடுறார். அத நம்ம என்ன பண்றோம்? கோயிலெல்லாம் ஒண்ணும் பார்த்தா இல்லை, நீ வீட்டுல பட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லி அவன் நம்பிக்கை, அவ்வளவுதான். இப்ப நம்ம எப்படி வர அழைப்பு? இயேசு என்னை அழைக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கும் அந்த அழைப்பு இருந்தது, சாமுவேலுக்கு அந்த அழைப்பு இருந்தது. தேவனால் கேட்கப்பட்டவன், தேவனுடைய குரலை கேட்டவன் சாமுவேல். அல்லேலூயா. அப்ப அங்க சொல்றாரு, அதாவது இதோடைய அர்த்தம் என்னன்னா, தேவனால் கேட்கப்பட்ட சிறுவன். சாமுவேல் யாரு? தேவனால் விசேஷமா ஏதாகிலும் ஒன்று செய்யுமே, தேவனால் கேட்கப்பட்டவன். நான் கர்ப்பவதியா ஆகணுன்றதுக்கு இல்லை, ஏதாவது ஒண்ணு செய்யுமே. தேவனால் கேட்கப்பட்டவன், தேவனுடைய குரலை கேட்கும்படியாக அழைக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, அப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம சரியா வளர்க்க கத்துக்குங்க. சண்டே கிளாஸ், வாலிபர் கூட்டம், விபிஎஸ், இதெல்லாம் நம்ம உட்கார யார் நடத்துறாங்கன்றதெல்லாம் கவலை இல்லை. ஆமா, கழுதை பேசுது பிள்ளையாம் கிட்ட. இப்ப அந்த கழுதைக்கு ஒருவேளை அவன் சொல்லிப்பான், நான் வந்து அதாவது சோல்ஜரு, நீ கழுதை, நீ பேசக்கூடாது, அப்படியெல்லாம் இல்லை. யாரால கர்த்தருடைய வார்த்தை யார் சொன்னாலும் கேட்கிற சக்தி இருந்தா கேட்டுக்கலாம். கவர்மெண்ட் பள்ளியிலும் கூட தேர்ச்சி வரும், தனியார் பள்ளியிலும் தேர்ச்சி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கிறதுல எங்கனாலும் படிச்சிருவான், படிக்கிறவன் எங்கனாலும் படிப்பான், படிக்காதவன் எங்க போனாலும் படிக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அழைப்பு எப்படிப்பட்டது? மோசே பெரியவன், சாமுவேல் சிறியவன், ரெண்டு பேருக்கும் ஒரே அழைப்பு, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். பெரிய பாட்டு. அழைக்கிறார், உன்னை ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறாரு. அவருடைய தேவைக்கு மட்டும் இல்லை, உன்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு வைப்பதற்கான கிருபைகளையும் வரங்களையும் கொடுப்பதற்கு. நாம ஒரு கோடு போட்டுக்கிட்டு, நான் இப்படி வரமாட்டேன், நான் அப்படி போக மாட்டேன், நான் சர்ச்சுக்கெல்லாம் இப்படி நான் தான் வருவேன், நான் என் வீட்டில் வரமாட்டாங்க, என் பிள்ளைங்க வரமாட்டாங்க, எங்கள் அப்பா வரமாட்டேன், அப்படி நம்ம எல்லாம் ஒரு வட்டம் போட்டுக்கிட்டோம்னா அதை மீறி இயேசுநாதர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைகளை ஒழுக்க நெறியோடு வளர்க்கும் போது எப்போ ஆண்டவர் கூப்பிடுவார், கூப்பிட்டாருன்னா உயர்த்துவார். அல்லேலூயா. அவனை கூப்பிட்டது காரணம் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்க போறேன்னு கூப்பிடல, நீ படுத்துக்கிட்டு இருக்கிறியே, இந்த ஆலயத்தை இன்னொருவனுக்கு கொடுக்க போற, இந்த தேசம் இன்னொருவங்கிட்ட பிடிபட போது, இங்க உக்காந்துக்கிறாரு குரு மாதிரி, அவரு ஒரு நாள் செத்துட்டு போறாரு, அவருடைய பிள்ளைகள் ஒரே நாள்ல செத்துட்டு போறாங்க, எல்லாம் பெட்டியோடு சேர்ந்து போகுது, நியாய திருப்பி செய்ய போற அப்படின்னு அந்த குட்டி பையன் சாமுவேல்கிட்ட, 2 வயசோ 3 வயசோ இருக்கிற சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசுறார். தாங்கி இருப்பானான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ காரியத்தை பேசுறார். சாமுவேல் காலையில வரையில உட்கார்ந்தா, இவன் மெதுவா தூங்கி எழுந்து, குழந்தை தானே, ஒருவேளை 6 மணிக்கு இருந்திருக்கலாம், 7 மணிக்கோ 8 மணிக்கோடு எழுந்து வந்திருக்கோம். அது வரைக்கும் அவன் ஆசனத்துல வாசல்ல உட்காந்துக்கிறான். சாமுவேல் எழுந்து வெளியில வரும்போது இப்போ ஏலி கூப்பிடுறான், சாமுவேலே சொல்லுங்க ஐயா, ஆண்டவர் என்ன பேசினார்? அவரு பயப்படாத, அவர் ஆண்டவர், அவர் எது பேசியிருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். அப்பதான் அவன் உண்மையை சொல்றான், நீங்களும் உங்க பிள்ளைகளும் ஒரே நாள்ல மறிச்சிருவீங்களா? தேசம் பிடிக்கப்பட்டுருமா? பெட்டி எதிராளிகள் கிட்ட போயிடுமா? தேசம் அழிய போதா? கர்த்தர் நியாயத்தீர்வு செய்யறாரா? உன் பிள்ளைகள் சரியா இல்லையா? இந்த ஆலயத்தை சரியா நடத்தலையா? இங்க ஊழியத்தை சரியா நடத்தல? அந்த சின்ன பிள்ளைகிட்ட ஆண்டவர் பேசுறார். பிரியமானவர்களே, இந்த சபையை குறித்து உன் பிள்ளைகிட்ட பேசலாம், இந்த தெருவை குறித்து உன் பிள்ளைகிட்ட பேசலாம், இந்த தேசத்தை குறித்து உன் பிள்ளைகிட்ட பேசலாம். கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த சிறு பிள்ளை சொன்னால, நான் சிறு வயது முதல் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன். இந்த கை கொள்ளுகிற அனுபவம் உனக்கு உன் பிள்ளைக்கு இருக்குமானா, அவர் எப்போ அழைப்பாரு, உன் குடும்பத்தை குறிச்ச வார்த்தையை பேசுவார். ஆனா நீ ஆயத்தமா இருக்கணும். பாருங்க, நீங்க நிறைய பேர் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு தான் வந்துக்கிறோம், அப்படிதானே? நம்ம தான் வந்துக்கிறோம், நம்ம பிள்ளைகள் வரல, நம்ம குடும்பத்துல பாதி பேர் வரல. கர்த்தர் ஒரு நாள் ரசிக்க மாட்டார். ஒரு நாள் நான் ரசிக்கலாம், பரவாயில்ல, பிள்ளைங்க வேலைக்கு போய்க்கிறாங்களா, சரி பரவாயில்ல, நான் ஒன்றும் கேட்டுக்கலாம். ஆனால் மேலக்கிறவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார் எனக்காக. ஒரு நாள் நீ சொல்லுவாங்க வேலை இல்லைங்க, லீவ் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் கரெக்டு தான், நம்ம சொல்லிக்கலாம். ஒரு சவரம் வித்தாக்கா ஒரு நாளைக்கு 1,50,000 ரூபாய் அவனே மூடி வச்சுட்டு போய் கோயில் உட்காந்துக்கிறான். உண்மையா கொட்டுது. ஆனா நாம
சர்ச்சையை அவமதிக்கிறோம். நம்ம பிள்ளையோடு எப்படி பேசுவார் பாருங்க. அதான் சொன்னார், முதல் கர்த்தர் என்ன செய்தாருங்க, இயேசு அழைக்கிறார், அழைப்புக்கு ஆயத்தமார். ரெண்டாவது சொன்னாரு, இயேசு என்ன செய்யறாருங்க, வழி நடத்துகிறார். அதாவது இதுல கூட இந்த மோசையை குறிச்சே பேசுறேன். யாத்திராகமோ இதுல 14, 22, 23 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்துல 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்ற, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலப்புறத்தில் அவர்கள் இடதுபுறத்தில் ஜலம் அவர்களுக்கு மதிலாக என்ன செய்தது. 23 என்ன சொல்றார், அப்போது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரையோடு ரதங்களோடும் குதிரை வீரோடு அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே என்ன செய்தார்கள், பிரவேசித்தார். இப்போ இங்க மோசேக்கு அதாவது வழி நடத்துகிறார். இது எங்க நடக்குது அப்படின்னா, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் மோசே. அப்படின்னா அவனுக்கு பேர் என்னருங்க, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். இன்னொரு காரியம் சொல்றாரு, அதாவது இந்த சம்பவமே என்னன்னா, கடல் இரண்டாக பிளந்த ஒரு கதை. கடல் ரெண்டா பிளக்கிற ஒரு கதை. ரெண்டா பிளக்கு கடல் என்ன ஆகுதுங்க, ரெண்டா. அது ஒரு இரவு நேரத்துல நடக்கிற, அந்த இரவு நேரத்துல கையை அப்படி நீட்டுறார். அப்படி நீட்டின உடனே அது ரெண்டாக பிளக்கிற ஒரு காரியத்தை இங்க சொல்றார். இப்போ இயேசு என்னை வழி நடத்துறார். நமக்கு எப்போ எப்படி வரும் அப்படின்ற ஒரு காரியத்தை வழி நடத்துற ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறார். வழி நடப்பு ரொம்ப ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான வழி நடப்பு நிறையா இருக்குது. நீங்க யாரு, எங்க போகணும், என்ன வேலை செய்யணும், உங்க தேவை என்ன, உங்க காரியம் என்ன, எல்லாவற்றையும் அவரு சரியா வழி நடத்துகிற ஒரு கடவுளாய் அவர் இருக்கிறார். அப்போ உங்களை வழி நடத்துறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கிருந்தோ இங்க நிற்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த வழி நடத்துதல் சரியா இருக்கும். உங்களுக்கு ஒரு மனைவி, உங்களுக்கு ஒரு புருஷன், உங்களுக்கு ஒரு பிள்ளை, எங்கிருந்து வந்தது தெரியாது. நாம நினைச்சுக்கிற ஊரெல்லாம் தேடி இருப்போம். ஒரு 10 பொண்ணாவது பார்த்துருப்போம், 10 பையனாவது பார்த்துருப்போம். ஆனா நமக்கு எதுவுமே தெரியல, நமக்கு எங்க போனோம் எங்க வந்தோன்னு தெரியாது. ஆனா அவரு வழி நடத்தி கொண்டு சரியான பாதை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி காட்டுறார். என்ன பண்றாரு, இயேசு என்னை வழி நடத்தினார் அப்படின்னா, மோசையை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையை காட்டுறார், வழி நடத்துறார். எங்க கஷ்டமான பாதை, இது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமான பாதை. இது அதான் நித்திய ஜீவனுக்கு போற பாதை. ரெண்டு பக்கமும் வான உயர கடல் நிக்குது, கண்ணாடி மாதிரி நிக்குது. இதுக்கு நடுவில் நடக்கிறாங்க ஜனங்க. மோசை கை நீட்டுகிறார், மேய்ப்பர் கை நீட்டுறார், எல்லாம் கரெக்டா போதும். நல்லா கவனிச்சுப்பார். அப்போ நாம என்ன பண்றோம், நமக்கு சரியா தெரியல. நமக்கு அது எதுவுமே தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல கவனிங்க. அப்போ வழி நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு பாருங்க. சங்கீதம் 23, 1, 2 வாசி. சங்கீதம் 23, 1, 2 என்ன சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியடியேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்யறாருங்க, மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்ன செய்யறாரா. அப்போ வழி நடத்துறவர் சரியா நடத்துறார். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் என்னை விட்டாருங்க, இல்லைங்க. நான்லாம் என்னை விட்டுட்டாருன்னாலாம் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். நான் பிறந்த ஊரு, நான் வளர்ந்த ஊரு, எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆனா ஆண்டவர் என்னை சரியான பாதையில கொண்டு ஒரு இடத்துல வச்சுக்க. உங்க ஒவ்வொரு வரியும் அப்படித்தான் வச்சுக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க எல்லாரையும் சரியான முறையில கொண்டு வழி நடத்துறார், கொண்டு வர வழி பாதை சரியா காட்டுறார். அதான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தேவ நடத்துதல் எப்படி இருக்குதா பாருங்க. யோவான் 6:9 சொல்றாரு. யோவான் 6:9 அதிகாரத்துல வாசி பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 வார்கோதுமை அப்பங்களும் ஆனாலும் என்ன வழி நடத்துறாரு. இப்ப ஏற்கனவே 5000 பேர் உட்காந்துக்கிறாங்க, இயேசுனுடைய வார்த்தை கேட்க பசியோடு இருக்கிறாங்க. இப்போ இவன் போய் அந்த கூட்டத்துல சத்தியத்தை கேட்கறதுக்கு போறான். அம்மா சொல்றாங்க, நீ பட்னியா போயிடுவ, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போ, 2 மீனையும் 5 அப்பத்தையும் வச்சு அனுப்புறாங்க. இவன் போய் உட்காந்து கேட்கறான். கர்த்தர் சொல்றாரு, இவர்களுக்கு பசியா இருக்கிறாங்களே, கொடுங்களேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அப்போ ஒரு சீஸ் சொல்றான், இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு வாசனை வருது, மீன் வாசனை வருது, அப்பம் வச்சிருக்கிறான், ஒரு கூடையில 5 அப்பங்குது, 2 மீனுக்குது, போதுமா அப்படின்னு ஆண்டவரே கேட்கிறா. ஆண்டவர் சொல்றார், போதும், கொண்டு வா. கொண்டு ஆசீர்வாதம் பண்ண உடனே அற்புதம் நடக்கிறது. பிரியமானவர்களே,
தேவன் அவனை சரியான முறையில வழி நடத்துறார். உன்னுடைய பிள்ளைகளோ உன்னை கொண்டோ மற்றவர்களுக்கு உதவியாக கூட வழி நடத்த ஆண்டவரால முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, நீ நினைக்கிற என்னால என்ன முடியும், என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற. ஆனா உன்னை கொண்டு உலகத்தையே காப்பாற்ற கூட முடியும். ஆண்டவர் உங்களை செய்வார். ஒரு அரசியல்வாதிகள் எடுத்துங்க, சினிமா நடிகர்கள் எடுத்துங்க, ஒருவேளை உன்னை கொண்டு கூட ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றது ஆண்டவர் காட்டுறாரு. சாதாரண தனி மனுஷன் எடுத்துங்க, சாப்பாட்டுக்கே இல்லை. திருச்சி பக்கத்துல லால்குடி என்று நான் நினைக்கிறேன், நான் அதை பேப்பர்ல படித்தேன். சாதாரண ஒரு மனுஷன், அந்த மனுஷன் சோத்துக்கே வழி இல்லை, ஆனா ₹1 சாப்பாடு கொடுக்குறான். ஊர்பட்ட ஜனங்க வந்து சாப்பிடுது. சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், ஒரே ரூபா. இன்ன வரைக்கும் நடக்குது. உன்னை கொண்டு எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம நமக்கே பத்தலை சொல்லுகிறோம். ₹1 இன்னும் சாப்பாடு நடக்குதுங்க, இன்னும் சாப்பாடு இருக்கிறது. நாம நினைச்சுக்கிறோம் இவ்வளவு இல்ல, இதே கேஸ் தான், இதே அடுப்பு தான், இதே விறகு தான். நீ ஹோட்டல்ல போனா அது வந்து ₹150 சாப்பாடு. அந்த சாப்பாட்டை அவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு ₹1 கொடுத்து உங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்களே, ஏன் முடியாது? முடியுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், ரெண்டாவது, அதாவது கடல் 2ஆக பிளந்து வழிகாட்டுற அந்த ஒரு காரியம் சொல்றார். அந்த வழிகாட்டுற கார், உன்னுடைய வழி, உன்னை எத்தனை வருஷம் ஆண்டு வச்சுக்கிறார், உனக்கு என்ன வயசு, அதாவது நீ கணிச்சு பாருங்க உங்க வயசு என்ன, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை, உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற வழியை கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், வழி காட்டுவார். நேரா எங்க போகணும், உனக்கு இன்னொருத்தனுக்கு வழி காட்டுற காரியம். எனக்கெல்லாம் ஞாபகம், நான் 8 வருஷம் படுக்கையா இருந்தேன். அப்போ நான் ஏசுனார் ஏத்துக்கிட்டேன். அதெல்லாம் ஞாபகம். 83, 84, 85 வரையில இன்னும் படிக்க ரொம்ப மோசமாயிட்டு. 2 பக்கம் டீப்ல எழுந்துக்கவே முடியல. அப்ப என் பைபிள் என் தோல் மேலதான் வச்சுக்கிட்டே இப்படி படுத்துக்கிட்டே இருப்பேன், படிச்சுனே இருப்பேன். உட்கார முடியும். உட்கார்ந்தா குடல் இங்கிருந்து இப்படி நீளமா ஒரு அடி 6 அடிக்கு வந்துடும் வெளியில. மறுபடியும் போய் ரொம்ப கஷ்டம். உட்கார்றது ரொம்ப கஷ்டம். படுக்கணும், அப்படி தலையை தூக்கி அந்த செவுத்துல வச்சு. ஆனா படுத்துட்டு இருக்கும்போது பைபிள் வாசிக்கும் போது அந்த தெருவில் போறவங்க வரவங்க எல்லாம் என்னை பார்க்க வரம்பா இருக்கிறானா, எப்படிங்கிறான், பாவம் பூமிக்கு பாரமா இருக்க, வந்து பார்த்துட்டு என்ன பண்ற, பைபிள் வாசிக்கிறேன், ஏசுநாதர் இதுவா, அப்படியா, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்றியா பாருங்க. நான் செவுத்துல தலையை வச்சுட்டு பைபிள் வச்சிருக்கிறேன், வாசிக்கிறேன். அந்த அம்மா வந்து ஒரு பாட்டியம்மா, யாரோ ஒரு அம்மா பக்கத்துல எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா அந்த முட்டி போடுறாங்கன்னா என்னால் கை கூட நீட்ட முடியாது. ஆனா அந்த அம்மா பேர் சொல்லி நான் ஜெபம் பண்ணி அனுப்புனா அவங்களுக்கு சுகம் ஆயிடும். மறுநாள் சொல்லுவாங்க, தம்பி நீ நேற்று ஜெபம் பண்ணப்பா, எனக்கு இப்போ ரொம்ப சமாதானமா இருக்குதுப்பா. அல்லேலூயா. வழி நடத்துறது நமக்கு தான் இல்லை, நம்ம கொண்டு யாருக்குனாலும் எப்படினாலும் வழி நடத்துவாரு. உங்களை கொண்டு கூட அதைத்தான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வழி நடத்தல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நான் கிட்டத்தட்ட அது மாதிரி நான் ஊர்ல இருக்கிற வரைக்கும் எப்படி ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆமா, நான் சுகமாகல, ஆனா அவங்க சுகமாயிட்டாங்க. எனக்கு பலவீனம் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் நிற்குது, ஆனா அவங்க சுகமாயிட்டாங்க. இது நான் கண்கூடா பார்த்தது. ஆனா நான் கேட்பேன், ஆண்டவரே, அந்த அம்மா சுகமாயிட்டான், அந்த தம்பி சுகமாயிட்டான், அவனே மனம் திரும்பிட்டான், அவன் எப்படி தியானம் பண்றான், நீ என்னப்பா நீ இன்பநாதம் பைபிள் எடுத்து வாசிக்கிறது பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக ஜெபம் பண்ணும். அவனே மாறிட்டான், ஆனா என் வாழ்க்கை மாறலையா ஆண்டவரே. பாருங்க, காலம் வரும்போது மாறு. அப்ப வழி நடத்துகிறவர் சரியான முறையில். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், இப்படி திரும்ப, நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம். கை தட்டுவோம். நானே ஜீவன் மகளே, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. அல்லேலூயா. இயேசு என்னை அழைக்கிறார். இரண்டாவது என்ன சொன்னங்க, இயேசு என்னை இத்தனை ஆண்டுகள் வழி நடத்தினவர், இன்னும் வழி நடத்த வல்லவர். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் ஒரு பலவீனத்தில் இருந்தேன், எனக்கு ரொம்ப அழண்ட போச்சு. டாக்டர் ஒரு மாதிரியா சொல்லிட்டா,
எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும். இந்த வார்த்தை கேட்டு பேசிக்கிட்டே போனேன். ஸ்கேன் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேனு. அதுவே ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணி முடிச்சுட்டேன். நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவேளை உனக்கு ஏதாவது கேன்சர் மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்டர் சொல்ற ஒண்ணுமே இல்லையா உனக்கு அப்படின்னா எனக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார், இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் நடத்துவார். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம், வியாதி எப்போ எப்படினாலும் வரும். ஆமா, ஆண்டவர் சொல்றார், அவர் இம்மட்டும் வழி நடத்தினார், இனியும் அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். டாக்டர் பையிலே தூக்கி போட்டான், ஒன்றும் இல்லையா, நல்லா கரையா, ஒரு காரியமும் காட்டல உனக்கு, இதோட 3வது முறை ஒண்ணுமே கிடையாதுயா அப்படின்ட்டான். அப்ப பாருங்க, எனக்கு மகிமை இல்லை, இயேசுநாதருக்கு தான். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றார், அந்த பாட்டு வரி எனக்கு இன்னும் அது வந்துகிட்டே இருக்குது. நான் கேட்ட, ஆண்டவரே 26 முடியுதா இல்ல தொடருதா அப்படின்னு ஆண்டவர் கேட்டேன். ஏன்னா நம்ம எதையுமே தெளிவா எடுத்துக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. வேற என்ன பண்றது, என் மனைவி இருக்குதா போய் சொல்ல, பிள்ளைங்க இருக்குதா போய் சொல்ல, என்ன இப்படி யாருமே லேசினார் தான் அப்பா அம்மா. அதனால சொன்னேன், தொடருமா முடியுதா அப்படின்னு கேட்டேன். ஆவியான அந்த பாட்டு சொன்னார், இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் போறேன். பாருங்க, தொடருகிறேன், முடியல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர் செய்யறார், வழிகாட்டுறார். 3வது, இயேசு என்ன பண்றாருங்க? 3வது என்ன சொன்னார்? எங்க பின்னாடியே இருக்குதுங்க, இயேசு காப்பாற்றுகிறார், அதாவது வழிகாட்டுறாரு. 3வது, இயேசு என்ன செய்யறாருங்க? காப்பாற்றுகிறார். அதாவது தானியேலின் புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா இங்க ஒரு சம்பவம் இருக்கிற, இதுல கூட வாசிக்க வேண்டாம், நேரம் ஆகும். அதாவது தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்க பட்டம் எடுத்துங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16, 20, 22 3 முறை இந்த வார்த்தை வருகிறது. ஒன்று, உன் ராஜா உன்னை காப்பாற்றுவாருன்னு, உன் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார் ராஜா சொல்லிட்டா. 2வது, சிங்க கேபில போட்டுட்டு போய் கேட்கிறான், காப்பாத்தினாரா தானியேல. 3வது, தானியேல் சிங்க கேபில இருந்து ஒரு சத்தம் வருது, என்ன காப்பாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்போ இயேசு என்னை அழைக்கிறார், இயேசு என்னை என்ன பண்றாருங்க? வழி நடத்துறார். இயேசு என்ன பண்றார்? தானியேலுடைய வாழ்க்கையில இது நடக்கிற. சங்கீதம் 37, 39வது வசனம் வாசிக்க சீக்கிரம். வாசிங்க. 37, 39 சொல்றாருங்க, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே என்ன செய்யறாருங்க? அவர் என்ன சொல்றாரு? நீதிமானா இருக்கிறார். அந்த முடிக்கும் போது அந்த 22ல சொல்றாரு, அது என்னவென்றால், ராஜாவே, நான் உனக்கு நீதிக்கேடு ஒன்று செய்யல, என் ஆண்டவருக்கு நான் நீதிக்கேடு செய்யல, அதனால நான் காப்பாற்றப்பட்டு. தானியேல் அப்படின்னா நியாய தீர்ப்பு பெற்றவன், நியாய தீர்ப்புக்காக பெற்றெடுக்கப்பட்டவன், அல்லது நியாய தீர்ப்புக்காக அழைக்கப்பட்ட மறுபேர் அவனுக்கு. அதான் தானியேல்னா நியாய தீர்ப்பு பெற்றவன். நியாய தீர்ப்பு என்று சொல்ல, விக்கிரகத்தை வணங்காமல் வாழ்க்கை நடத்தினவன். அதனால்தான் அந்த தானியேல் சிறைக்கு போறான். இப்போ உலக மனுஷனா இருக்கிற ஒரு ராஜா அவனை வாழ்த்துறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் ஆண்டவர் உனக்கு காப்பாத்துவார், போப்பா. இப்ப இவன் தான் கையெழுத்து போடுறான், கெசட்ல முத்திரையிட்டு தானியேலே சிங்க கேபில போடணும். ஏன்னா கூடக்கிற ராஜா மந்திரி எல்லாம் சேர்த்து இவனை பண்ண கலாட்டாவில் இவன் தான் ஒரு சீல் போடுறான். என்ன போடுறான்? சிங்க கேபில் தூக்கி போடலாம். போட்டுட்டு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராத என்ன பண்றான்? முழிக்கிறா. அவன்கிட்ட சொல்லி அனுப்புறான், என்ன நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை கைவிட மாட்டார் சொல்லி அனுப்பிட்டு, ராத்திரியெல்லாம் தூக்கம் வராம எல்லா சட்ட புத்தகத்தை தொடறான், எல்லாத்தையும் படுறான். ஏதாவது வழி இருக்குதா? ஏதாவது வழி இருக்குதா? அவனுக்கு இருந்த விசுவாசம் உனக்கு எனக்கு இருக்குதா? அல்லேலூயா. கெசட்ல போட்டா கெபில 10 சிங்கம் இருக்குது, போட்டவன் ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, சட்ட புத்தகம் தேடுறான், காப்பாத்துறதுக்கு வழி இருக்குதா? ஏதாவது நடக்குமான்னு இவனுக்கு அவ்வளவு விசுவாசம். சிங்கம் அவனை சாப்பிட்டு இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு இருக்குதாங்க? அவன் உலக மனுஷன், இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தரோட காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். நம்ம நீதிமானாய் வாழும்போது இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சின்ன சின்னதுக்கெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இவன் நிறைய பேர் விசுவாசிங்க ஆசீர்வாதத்தை பெறாமலே இன்னும் பிச்சைக்கார மாதிரியே சுத்திட்டு இருப்பான்.
இந்த சபையை விட்டு அந்த சபைக்கு போறது, அந்த சபையை விட்டு அந்த சபைக்கு போறது, இந்த பாசு சரியில்லை, அந்த எல்லாருடைய சாபத்தை தலைமையில வாங்கி வச்சுக்கிட்டு சுத்தி நிற்பான். இன்னும் சொல்ல போனா நம்ம பைபிளே வாசிக்கிறது இல்லை. நம்ம சட்ட புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு நாம வைக்கிறோம். ஆனா சட்ட புத்தகத்தை வாசித்து பயபக்தியா உலகம் முன்னேறுகிற இந்த பைபிளை வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு பயபக்தியா வாசித்து வாசித்து எல்லாம் முன்னேற்ற பாதைக்கு போயின்னுக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறா. ஆனா நாம பைபிளை வாசிக்க பிள்ளைகளை வாசிக்க கற்றுக் கொடுக்கறதே இல்லை. ஒரு கண்டிப்பு இல்லை, ஒரு கண்டிஷன் இல்லை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நம்மெல்லாம் ஆலயத்துக்கு வர்றதுக்கு வழியே இல்லை. நம்ம பிள்ளைகளே வானாணிடுறோம். நம்மளே ஒரு பிள்ளைக்கு ஒரு கோடு போட்டுருவோம். அது அப்படி இல்லைங்க. ராத்திரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்தானா தூங்குறான். ராத்திரி எல்லாம் வேலை செஞ்சா கூட 1 மணி நேரம் ஒன்றும் பெரிய தூக்கம் வராது. ஒருவேளை நாளை காலையில பரீட்சை இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் ஆலயத்துக்கு வராததுனால அவன் ஒன்றும் ஃபெயில் ஆகிட மாட்டா. ஒன்றும் கிடையாதுன்றது நம்ம நினைக்கிறதுக்கு வழியே இல்லை. நம்மளே ஒரு கோடு போட்டு அது அப்படியாக்கும் இப்படியாக்கும். அதனால தான் நம்ம இன்னும் சில காரியங்கள்ல நம்பிக்கை இல்லாமலே வாழறோம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்க மாட்டேன்றோம். இங்க 3வது சொல்றார், இயேசு என்னை காப்பாற்றுகிறார். சிலத்துல ஆண்டவரே விட்டுறார். பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம். இவங்க யாருன்னு பாருங்க. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பணிவிடை ஆவிகள் இருக்கிறாங்க. நமக்கு சேவை செய்ய ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர் நிமித்தம் நான் போய் ஊழியம் செய்யறோம். இன்னைக்கு ஆராதனைக்கு போறேன், பைபிள் தூக்கி வச்சுக்கிட்டு நான் சர்ச்சைக்கு போறேங்க அப்படின்னா நமக்கு பணிவிடை செய்ய, நம்ம வீட்டில இருந்து நாம சர்ச்சைக்கு வர வரையில் எல்லா தடையும் நிர்மூலம் பண்ணுவதற்கு பணிவிடை ஆவிகள் நமக்கு முன்னும் பின்னும் ரெடியா இருக்குப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவனும் மறந்துடும். சொல்றாரு, சிங்கக்கவிக்கு போறதுக்கு இவரை போட்ட ராஜா ராத்திரி எல்லாம் வேண்டுதல் பண்றான். ஜீவனுள்ள தேவனே, உமை இடவிடாமல் ஆராதித்து தானியேலை காப்பாற்றோம். இப்போ சிங்கக்கவிக்குள்ள பணிவிடை ஆவிகள் போய் ஒவ்வொரு சிங்கத்தையும் ஒரு வாய் என்ன பண்ணிடுச்சு? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு சிங்கத்தினுடைய வாய் யார் கட்டினது? யார்? அந்த தேவ தூதர். இந்த பணிவிடை ஆவிகள் சொன்ன இல்ல, எல்லாம் போய் அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக சிங்கக்கவிகளை போய் எல்லாம் வாயை அடிச்சுட்டு எல்லாம் அசை போட்டுன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்குது. இவர் நடுவில் சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோம். ஹல்லேலூயா. பசி எடுக்குது. ஹல்லேலூயா. அப்படிதானங்க? ஹல்லேலூயா. அவன் வாயை அடைச்சிட்டு உட்காந்துக்குதுங்க. பணிவிடை, நமக்காக பணிவிடை செய்யறதுக்கு ஆண்டவர் ஆவிகளை வச்சுக்கிறாருங்க. நம்ம ஊழியம் செஞ்சா நம்மள ஒன்றும் செய்யாது. பைபிள் ஏசுனார் சொல்லிக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 26 சொன்னாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என் பிதாவானவர் அவன் என்ன செய்வாரு? கனங்க, மரியாதை. அவனை ஒன்றும் அணுகாதன்ற. அப்போ பணிவிடை ஆவிகளை வச்சுக்கிறார். நீ ஊழியம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை நீ ஊழியத்துக்கு போற, ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை கேட்க போற, ஞாயிற்றுக்கிழமை கடவுளை ஆராதிக்க போற, ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸுக்கு போற, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு தேவனுக்கு என்று காணிக்கை படைக்க போற. நீ வீட்டில் எடுத்து வைக்கிற 10 ரூபாய இங்க கோயில் வர வரைக்கும் 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம கொண்டு வந்து போடுறதுக்கான ஆவியான ஒரு கிரியை செய்கிற அவர்தான். இல்லை நடுவில் யாருன்னா ஒருத்தர் திடீர்னு அங்கே எங்கன்னா மைக்கட்ட ஒருத்தர் சொன்ன, என்னடானா ஐயா காசு இல்லை. ஏன்டா அப்படின்னா, வரும்போதே ஒருத்தன் உண்டா அவனை போய் தூக்குனேன், அவன் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நீங்க நிறைய பேருக்கு இருக்குது இல்லை, தனக்கு இருக்கிறது தான தர்மம்னு சொல்லுது, எல்லாத்தையுமே கொடுக்கறது தான தர்மம்னு சொல்லுது. ஆனா பணிவிடை ஆவிகள் நீ ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தனியா ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது உனக்கு சேவை செய்வதற்கு ஆங்காங்கே நின்று உதவி செய்கிறவர்களுக்கு அதுதான் தானியேலை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. உங்களை என்ன செய்யறாருங்க? காப்பாற்றுவார். இன்னும் 2 வேகமா சொல்லிடுறேன், 5 நிமிஷம் இருக்குது. இன்னும் 2 பகுதி அதுல சொல்றாரு. அடுத்தது இயேசு என்னை மாற்றுகிற. இது உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். இயேசு என்னை மாற்றுகிற, அதாவது லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 5 வசனம் வாசிக்க வேண்டாம், சொல்லிடுறேன், கோடு போட்டு வச்சுங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். இது 4 வசனத்துல இந்த சம்பவத்தை அவங்க சொல்றார். ஒரு ஆளு பேரு சகை. சகை அப்படின்னா பாருங்க, பேருங்கெல்லாம் வித்தியாசமா இருக்கும். சகைனா நமக்கு அவனுக்கு யாரு எப்படி இருப்பான்னு தெரியும். நமக்கு குள்ளமா
ஆனா சகேய்க்கு மறுபேர் என்ன சொல்லுது? தூய்மையானவன். சகேய்க்கு மறுபேர் என்னங்க? வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா எதெல்லாம் அவனுக்கு பேரு தெரியல. எனக்கு பல ஸ்டடி பைபிளை போய் தேடி தேடி இன்னும் அங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் ரூம்ல இருக்கிறதெல்லாம் தேடினுக்கிறேன். அதுல ஒரே ஒரு வார்த்தை ஒரு இடத்துல சொல்லுது, சகே அப்படின்னா தூய்மையானவன். இப்போ இத வசனம் என்ன சொல்லி? இயேசு என்னை மாற்றுகிறார். இவன் ஏற்கனவே தூய்மையான வரி வசூல் பண்ண கடுமையானவன், கடுமையா வசூல் பண்றவன். ஆனா அவனுக்கு பேர் என்ன? தூய்மையான சகைனா. அவன் மனம் மாறின புதிய மனுஷனாய் மாற்றினார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு என்ன பண்றாருங்க? மாற்றுகிறார். நீ அப்படியே இருந்தா மாற முடியுமா? நீ அப்படியே இருந்தா என்ன முடியுமாங்க? அப்படியே இருந்தா நான் பிறந்த மாதிரியே இருப்பேன், குளிக்கவும் மாட்டேன், ட்ரெஸ்ஸும் மாற்ற மாட்டேன், ஒரே ட்ரெஸ்ஸு தான், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா மாற்ற தானே தெரியுமா? மாற்றுகிறார், உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். எப்படி மாத்துறார்? அவனை பார்க்கறதுக்கு போறாரு, அவனும் அவரை பார்க்கறதுக்கு வரா. அந்த முதல்ல சொன்ன விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர். அவனுக்கு விசுவாசம் உருவாக்குறாரு ஆவியானவர். இயேசு பார்க்கணும்னு இவருக்கு விசுவாச ஆவியான உருவாக்குறாரு, சகேவை பார்க்கணும்னு தூக்குறாரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாருங்க. மேல நின்னுகிறான், கீழே நிற்கிறாரு, மேல பார்க்கிறார், எல்லாரும் பார்க்கறான். அத்தி மரத்துல காய் கிடையாது, இவர் ஏன் காட்டத்தி மரத்தை பார்க்கறாரு? காட்டாத்தி மரத்துல காய் வராது இல்ல, இவர் ஏன் அங்க மேல ஒருத்தர் உக்காந்துக்கிறான். ஐயோ வரி வசூல் பண்றவனா பொல்லாத உக்காந்துக்கிறான். ஏசு அவனு சொல்றார், சகைவே சீக்கிரமா என்ன செய், இறங்கி வா. இன்றைக்கு நான் எங்க தங்கணும்? உன் வீட்டுல. இறங்கின உடனே புதிய மனுஷனாய் மாறி. வீட்டுல போய் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொன்னார்? வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17 சீக்கிரம். எப்படி இருக்க? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிறுசியா இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாமே என்ன ஆயிட்டதா? நம்ம மறுரூபாய் மாற்றுகிறவர் அவர் தாயா. அவன் சொல்றார், இயேசு என்ன பண்ணாரு? மாற்றுகிறார், மாற்றுகிறார். நான் மாறலன்னா மனுஷனே கிடையாது. நான் எவ்வளவு நாளைக்கு அப்படியே துன்மார்க்கனா இருக்க முடியும்? அது வாழ்க்கையே சரிப்படாது. ஒரு நாளைக்காவது மாறணும். வாலிபர்கள்லாம் சொல்றேன், வாலிப பிள்ளைகளா இருக்கும்போது கல்யாணம் ஆகாதப்போ ஒரு வித்தியாசம் இருக்கதான் செய்யும். ஆமா, ஆனா கல்யாணம் ஆயிட்ட பிறகு மாற்று கண்டிப்பா தேவை. முதல்ல நீ தனியா ஊரை சுத்தி நின்றாள், இப்ப உன்னோடு ஒண்ணு சேர்த்து வச்சிட்டாங்கன்னா இப்ப அதையும் சேர்த்து கூட்டுன்னு தான் ஊரை சுத்தணும். அதுக்கும் சேர்த்து தான் சம்பாதிக்கணும், அந்த அம்மாவுக்கும் சேர்த்து தான் நீ உழைக்கணும். அப்ப என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கணும். எங்க போனாலும் ராத்திரி 12 மணிக்கு போய் ஒரு பரோட்டா கல்ல உட்காந்து ஒரு 10 பரோட்டா கூட சால்னா கூட சாப்பிட்டு வர மாதிரி எல்லாம் இனிமே செய்ய முடியாது இல்லையா? மாறணும் இல்ல? கண்டிப்பா மாறணுமா இல்லையா? மாறலன்னா வீட்டுக்காரமா என்ன பண்ணும்? கரண்டி கூட தூக்கி என்ன பண்ணும் மேல? ஏன்னா நான் ஒருத்தி உட்காந்துக்கிறேன், நீ மட்டும் பரோட்டா சாப்பிட்டா நான் என்ன அவரு கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். அப்போ மாறணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு என்ன பண்றாருங்க? மாற்றுகிறார். இவன் பாவியா இருந்தவன் இயேசு பேரை கேட்ட உடனே இறங்கி ஓடோடி வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை, யார் கட்டி ஆகலும் அநியாயமா வாங்கியிருந்தா எத்தின்னு கொடுக்குறேன்னு சொன்ன. நாளத்தனை ஒருவேளை நம்ம காலத்துல அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துருந்தோமா நான் கடன், இப்ப எவ்வளவு வரும் நமக்கு? 40 ரூபாய். கண்டிப்பா எவ்வளவு மாற்றம், புதியவனாய் மாற்றுறாரு. அப்ப சொல்றாரு, இயேசு என்னை மாற்றுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கை எப்போ சர்ச்சைக்கு உள்ள வந்தோமோ நம்ம வாழ்க்கை மாற்றப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. மாற்றுவா, அதுக்கு நம்ம ஒத்து கொடுக்கணும். நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா மாறாது. நம்ம பழைய மாதிரியே இருப்போம். அவனா கோயிலுக்கு தான் போவான், அவன் வாயிலிருந்து வரத பாரு, சகிக்காது. மாறணும். நல்ல கவனிங்க, நல்ல உன்னிப்பா கவனிங்க. மாற்றம் அந்தந்த காலகட்டத்தில். இன்னைக்கு ஏன் மாமியார் மருமக சண்டை கோயில மாறதில்லை? ஒண்ணு மருமகளும் மாற மாட்டேங்குது, மாமியாரும் மாற மாட்டேன். மாற்ற வரல. கொஞ்சம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். அப்படித்தானே? கல்யாணம் பண்ணிட்டு என் மகனே நான் போட்ட சோறு நல்லா இருக்குதா? மருமகளை என் பிள்ளைக்கு நான் இப்படிதான் சோறு போடுவேன், நான் இப்படித்தான் போடுவேன், இப்படியா. இதையே 6 மாதம் சொன்னா மருமக சொல்லும், யோ என்னையாண்டா கட்டின்னு வந்த, உங்க அம்மாவே 6 மாசத்துக்கு சோறு போட்டா நான் எதுக்குடான்னு கேட்க மாட்டாங்களா? கொஞ்சம் மாறணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சற்று மாற்றப்பட வேண்டிய ஆள். எப்போ நீ உள்ள வந்துட்டேன்னா நீ யாருக்குரியவன் தெரியுமா? பரலோக ராஜாவுக்கு மனவாட்டி. அல்லேலூயா. நீ மாறணும். இப்ப ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43 அதிகாரம் 18வது வசனம் வாசி.
முடிச்சிடலாம். ஏசாயா 43 அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. முந்தினவைகளை என்ன செய்யாத, முந்தின பாவம், முந்தின அக்கிரமம், முந்தின அந்த வேதனை, அந்த கஷ்டம் எல்லாத்தையும் நினைக்காத, பூர்வமானகளை சிந்திக்காத. பூர்வமானதெல்லாம் சின்ன வயசுல நல்லமோ பண்ணிருப்போம் இல்ல, அதெல்லாம் சிந்திக்காத, அதெல்லாம் தூக்கி தூர போடு. இப்ப என்ன செய்யணும்ன்றாரு. 19வது வசனம் வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரத்தில் என்ன செய்யறேன். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணும், கல்யாணம் பண்ணுங்க கவனிங்க. கல்யாணம் பண்ணாதவங்கள கல்யாணம் பண்ணுங்க, என்ன செய்யுங்க கவனி. ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணும். இப்ப கல்யாணம் பண்ணும்போது அவர் யாரு? ஒரு ஆளா ரெண்டு ஆளா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடிங்க ஒரு ஆள். இப்ப கல்யாணம் பண்ண பிறகு இப்போ இந்த மாற்றம் எங்க வருது பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை, எப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும்போது ஒரு புதிய உருவம் ஒண்ணு பிறகுதே, ஒரு பிள்ளை வருதா இல்லையா? அப்போ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது என்ன செய்யும், தோன்றும். ஒரு புதிய ஆளை ஒண்ணு உருவாக்குறதுக்கு உங்களை நான் மாற்றுகிறேன், அதுக்கு நீ தகுதி ஆகணும். ஐயோ நான் கல்யாணம் தான் பண்ணிட்டேன், இப்பெல்லாம் எனக்கு பிள்ளைலாம் வேண்டாம், ஐயோ நான் இன்னும் அழகா இருக்கணும், இன்னும் ஆடணும், இன்னும் பாடணும், இன்னும் நான் கட்டுக்கொலையாத இருக்கணும் அப்படின்னா இன்னொரு ஆள் வருவாரா? வருவாரா? இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும். 25 வயசு வரைக்கும் ஆடி பாடிச்சு அந்த அம்மா, நீயும் ஆடி பாடிட்ட. இப்போ கல்யாணம் பண்ணிட்டுனா இப்போ அதுக்கு தகுதிக்காக நீ மாத்திக்கணும். உன் வாழ்க்கை, உன் சாப்பாடு, உன் தூக்கம், உன்னுடைய வேலை, உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய ஜீவியம் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வாழணும். கல்யாணம் ஆயிடுச்சுங்க, நான் இப்போ அப்பா ஆக போறேன், நான் இப்போ அம்மா ஆக போறேன், இப்போ அதுக்கேற்ற மாதிரி மாறணும். இந்த மாற்றத்தை கடவுள் செய்யறாரு. அதனால தான் சகே சொல்ல, வாடா அவன் வீட்டுல தங்குற அப்படின்னா அவன் உடனே மாறிட்டான். அதனால தான் சொன்னேன், இதோ புதிய காரியத்தை இப்பொழுதே செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அப்போ இயேசு என்னை மாற்றுகிறார். உள்ள வந்துட்டா மாறிடு. பழைய மாதிரியே பேசக்கூடாது. கெட்ட கெட்ட வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை, அவனை சபிக்கிறது, இவனை சபிக்கிறது, கோல் சொல்றது, குறை சொல்றது, புறம் கூறுறது, ஆமா சண்டை மூட்டி விடுறது, சிண்டு முடிக்கிறது, ஆமா அவனை குறை சொல்றது, இவனை குறை சொல்றது, கேவலப்படுத்துறது, பெரியவங்களை சின்னவங்களை மரியாதை இல்லாம எல்லாவற்றையும் விட்டுட்டு புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாய் மாற்றம். அதுதான் அங்க சொல்றார், இயேசு என்னை மாற்றுகிறார். மாறணும். வெள்ளையா போட்டுக்கிறது மாற்றம் இல்லை, அது அரசியல்வாதி கூட போட்டுக்கிறார். நீ கூட பதவியாருக்கு போற கூட நான் கூட போட்டிருந்தேன். சொன்னார், என்ன நீ விஜய் கட்சியில் சேர்ந்தியான்னார். ஏன்னா அதே மாதிரி பேண்ட் எனக்கு தெரியும். அவர் சொன்ன பிறகுதான் அந்த பேண்ட்டை போய் பார்த்தேன். அதே மாதிரி தாங்குது, தெரியாது வாங்கிட்டு வந்துட்டுமோ, சரி பரவாயில்ல, அதுக்காக நம்ம என்ன பண்றோம். அப்போ பாருங்க, அந்த காரியம் மாற்றம். எப்படி மாற்றம்னா, இயேசு என்னை மாற்றுகிறார் அப்படின்னா மாற்றம் எப்படி வரும்னா, கட்சிக்காரங்க போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லை, நாம மாற மாற மனவாட்டியாய் மாறுவோம். கல்யாணம் பண்ண வந்த புதுசுல பொண்ணுங்க அம்மா வீடு தான், எங்க அம்மா வீட்டுல இப்படி ஆக்கும், எங்க அம்மா இப்படி ஆக்கும், எங்க அப்பா இப்படி ஆக்கும், எங்க அண்ணன் இப்படி ஆக்கும், கால் மேல் கால் போட்டு கூட சோறு துண்ணு உட்காந்துருக்கும். அதெல்லாம் அவங்க வீட்டுல அதெல்லாம் சகஜ, தப்பே இல்லை. ஆனா மாமியார் வீட்டுக்கு வரும்போது சற்று மாற்றங்கள் வரணும், நிகழணும். அதான் மனவாட்டியா இருக்கிற நம்ம சபை, மனவாளனா இருக்கிற இயேசு கிட்ட போறேன்னா மாற்றம் வரணும். நான் பழைய மாதிரியே தான் இருப்பேன், கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவேன், நான் அப்படிதான் இருப்பேன், நான் எல்லா பாவமும் செய்வேன் அப்படின்னா நீ மாறலன்ற அர்த்தம். அந்த மாற்றத்தை தான் ஆண்டவரை சகை மூலியமா உருவாக்குறார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் மாறணும். ட்ரெஸ் மாறுறதே இல்லையோ, கருப்பு ட்ரெஸ் போட்டு கூட நான் பிரசங்கம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் பரலோகத்துக்கு கொண்டு போக போறது இல்லை. நம்ம இருதயம், எண்ணம் தான் பரலோகத்துக்கு போகணும். அப்ப அந்த எண்ணத்தை மாற்றணும், அது மாறணும். எப்போ என் நேரம் பழி வாங்குறது, எவனையாவது பண்ணணும், இந்த சீரியல் அதுக்கு தான் பார்க்காதீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சீரியல்ல என்னைக்காவது நல்லது கல்யாணம் பண்ணி வச்சு புள்ள குட்டி பெத்து வாழ்த்துற மாதிரி எதனா இருக்குதாங்க? எப்ப திறந்தாலும் இந்த காலத்துல சொல்லுவான், ஏங்க மங்களகரமான வார்த்தை பேசுங்க, அமங்கலகரமான வார்த்தையே அமங்கலகரம்னா எப்ப பார்த்தாலே சாவுறது, வெட்டுறது, குத்துறது, பிரிக்கிறது, அழறது. இன்னைக்கு சீரியல் பார்த்துருக்கிறவங்கள பாரு, என்ன வீட்டுல அழுகு சத்தமே கேட்டுன்னு இருக்கும். இந்த அம்மா அழுதா இல்லையோ, அந்த டிவில என்ன செய்யும்? அமங்கலம். ஆசீர்வாதத்துக்கு பதில சாபம். அமங்கலமான வார்த்தையே தான் எப்ப பார்த்தாலும் இதுனே இருப்பாங்க. இதை பார்த்தா உன் வாழ்க்கை கூட அழுகையா போயிடும்ல, அதுக்கு தான் அந்த சொல்றார். அப்போ மங்களகரமான காரியத்தை நினைச்சு பாரு. அப்ப மாற்றம் எப்படி வருதுன்னா, இன்றைக்கே புதிய மனுஷனாய்
அதுதான் சொல்ற, புதிய மனிதனா உன்னை மாத்துற. நீ புதிய மனுஷனா மாத்திட்டா வேற ஆளா மாறிடுவேன். அல்லேலூயா. வேற ஆள். எதுக்கு விண்வெளிக்கு போறதுக்கு புதிய மனுஷனா இங்கேயே ஒரு வருஷத்துக்கு உடனே ட்ரெயின் பண்றாங்க, காத்தடிச்சு பம்புல பண்றாங்க. அவங்க இதை தாங்குவானா, அந்த ஏர் இவன் காது தாங்குமா? மேல போக 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 காத்து அழுத்தம் அதிகமா இருக்கும். மேல போக 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 நாக்கு வறட்சி வந்துடும், காதெல்லாம் அடைச்சிக்கோ. ஒன்னும் இல்லை, பிளைட்ல போய் மேல சர்றபடி ஏறி ஒரு 10,000 அடி தூரம் மேல போகும்போதே காதெல்லாம் அடைச்சிக்குது. பக்கத்துல இருக்கிற உஷாரா இருப்பான், டக்குனு ஒரு பஞ்சு எடுத்து உள்ள போட்டு காலில் வச்சு அடிச்சுக்குவான். நான் முதல்ல போகும்போது எனக்கு காதம் கேட்கல, எனக்கு கண்ணும் தெரியல, எனக்கு வாயும் வரல, எல்லாம் மொத்தமே அடிச்சுக்கு சேர். எனக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஏதோ போற மாதிரி போயிட்டோம். பக்கத்துல ஒரு சொன்னார், ஒன்றும் தெரியல, என்ன பேபான்னு முழிக்கிறேன் அப்படின்னா. இல்லை, காது கேட்கல. ஆமா, அது கொஞ்சம் சரியா சமநிலைக்கு வரும்போது சரியாயிடும் தான். அதுக்கப்புறம் அது ஏறி கரெக்டா சமநிலைக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிடுச்சு. அப்போ மேலே போனா விண்வெளிக்கு போறதுக்கு அங்கே போய் அவன் என்ன பண்ணணும், அவன் எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிடணும், அதுக்கு என்ன, இது எல்லாத்தையும் இங்கே கற்றுக் கொடுக்குற. அதுதான் சபை. மேல பரலோகத்துல வாழ்க்கிற வாழ்க்கைக்கு இங்க கற்றுக் கொடுக்கிறது தான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சாதாரண ஒரு 25,000 30 அடி உயரத்துல போற பிளைட்டுக்கே இந்த கதினா, அதாவது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு மேல லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு போற விண்வெளிக்கு போறவங்க என்ன நிலைமை இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்ல? அப்போ அந்த மாற்றம் தான் இங்க. கடைசியா ஒண்ணு சொன்னார். கடைசியா என்ன சொன்னார்? ஏசு என்னை நீ பெற்ற இன்பத்தை மற்றவனும் என்ன செய்யணுங்க? பகிர்ந்து கொள்ள அனுப்புகிறார். அது சொல்றாரு, இயேசு என்னை அனுப்புகிறார். யோனான்ற ஒரு மனுஷன், 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். யோனா அப்படின்னா அதாவது புறா என்று சொல்லப்படுகிற ஒரு அர்த்தம். அவனுக்கு தேவனுடைய தன்மை பெற்ற புறா. யோனானா புறா. ஆனா யோனாக்கு புறாக்கான தன்மை ஒண்ணுமே இல்லை. போகும்போது திருட்டுத்தனமா ஓடி போயிட்டான், தூக்கின்னு போய் மீன் வயிற்றுல போட்டார், மறுபடியும் தூக்கின்னு வந்து கரையில கக்கினாரு, மறுபடியும் தூக்கின்னு போய் போக சொல்றாரு, மறுபடியும் போய் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு நின்று பாக்குறான். சாவறானா, எவனா செத்தானா, ஏதோ அழுக வரலையே, ஒரு குழந்தை கூட சாவலியா? நான் அப்பயே சொன்னேன், இந்த கடவுள் ரொம்ப மோசம், என் பேச்சை கேட்க மாட்டார், எனக்கு உதவி செய்ய மாட்டார். அப்படி எரிச்சலோடு கூடவே பாக்குறான். ஒரு ஆள் கூட சாகலை, ஒரு ஆடு சாவலை, ஒரு மாடு சாவலை. நான் அப்பயே சொன்னேன், இந்த கடவுள் இப்படித்தான் பண்ணுவாரு. பேர் அவனுக்கு என்னதுங்க? யோனா. மறுபேர் என்னதுங்க? புறா. கள்ளம் கபடற்ற புறா. கள்ளம் கபடற்ற புறா, அந்த பேருக்குரியவன். ஆனா அவன் எரிச்சலா இருக்கிறான். ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, நினிவேக்கு அனுப்பப்பட்டான். நீங்களும் நானும் யோனாவை போல உலகத்துல இருக்கிற மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள். அதான் சொல்றார், இயேசு என்னை அனுப்புகிறார். இயேசு என்ன செய்யறாருங்க? பெற்றுட்டோம். இப்ப அடுத்தவனுக்கு வழி காட்டுறதுக்கு அறிவு, படிப்பு, வேற ஏதோ ஒரு காரியம், வியாபாரம், வேலை, நுண்ணுணுக்கம், இல்லை இரக்கம், அன்பு, பரிசுத்தம், இல்லை பொண்ணு பார்க்கறது, பையன் பார்க்கறது, இல்லை வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்றது, இல்லை 4 பேருக்கு ஏதாவது வழிகாட்டுறது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இல்லை எவ்வளோ காரியம் தன்னலமா செய்கிற ஆள். ஒரு இந்த காசிமேட்டு பக்கத்துல எங்கேயோ ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஒரு அம்மா, இந்த அம்மா செத்து போன அனாதி போனமா விட்டு போறவங்களாம் தூக்கி வச்சு அதுவே கொண்டாந்து சுடுகாட்டுல பர்மிஷன் வாங்கி பள்ளம் தோண்டி போச்சுரும். அது சொந்த செலவுலையே. தன்னலம் வழிகாட்டுறா, அனுப்புகிறா. அது உனக்கு எனக்கு வருமா? யோசிச்சு பாருங்க. இது நிறைய இடத்துல, காசிமேடு மட்டும் இல்ல, கண்ணம்மாப்பேட்டில் கூட இந்த கதை நடந்துருக்கு. சில ஆட்கள் எல்லாம் அனாதி பணமா எடுத்துன்னு போய் சில ஆட்டோக்காரங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஈம சடங்கு செய்யறாங்க. இது நடக்குது இன்னும் கூட. தன்னால ஏதாவது ஒருத்தனுக்கு வழிகாட்டு, ஏதாவது பண்ணு. அப்ப ஆண்டவர் சொல்றா, அனுப்புகிறா. ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறோம், 2 வசனம் வாசிக்கலாம். மத்த 28:19 என்ன சொன்னார்? வாசிங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் என்ன செய்யுங்க? கொடுங்க. நீங்க சகல ஜாதிகளுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இது என்ன நடக்குதுன்னா, ரோமர் 10:14 வாசிங்க. முடிச்சல் என்ன சொல்றாரு பாருங்க. போ சொன்னாரு, இந்த இடத்துல கண்டிப்பா சொல்றாரு. 10:14 என்ன சொன்னாருங்க? அவரை விசுவாசிவாதிகள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி, அடுத்த வசனம் வாசிங்க, அனுப்பப்படாவிட்டால் எப்படி,
19 வாசிங்க. அதாவது என்ன பேசுறாரு? இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது, மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமான ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். அப்போ போய் சத்தியத்தை சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொல்றார், அனுப்புகிறார். நாம போலாம், வேலைக்கு போகலாம், எங்க வேணாலும் அனுப்புனாலும் போகலாம். முடிஞ்சா சர்ச்சிலிருந்து 4 பேருக்கு போய் சொல்லலாம். தன்னார்வ தொண்டர் மாதிரி ஹாஸ்பிட்டல் போனால் அவங்கவுங்க தனித்தனியா போய் சுவிசேஷம் அறிவிக்கிறத பார்க்கலாம். பைபிள் கொடுக்குறாங்க, சோறு கொடுக்குறாங்க, புதிய ஏற்பாடு கொடுக்குறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை மரத்தடியில் உட்காந்து எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாமா ஏசுனார் ஒன்று ஆசீர்வதிப்பார், சாப்பிட்டேருமா ஏசுனார் ஒன்று அப்படி சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க. எதையாகிலும் செய்யலாம். ஆண்டவர் சொல்றார், அனுப்புகிறார். அப்போ இயேசுவோடு பயணம் இந்த 5 ஒன்னா இருக்குது. இயேசு அழைக்கிறார். அழைச்சிட்டாருன்னா 2வது என்ன சொன்னாருங்க? இயேசு என்ன வழி நடத்துறாரு. 3வதுங்க, இயேசு என்னை காப்பாற்றுறார். 4வது, இயேசு என்னை மாற்றுகிறார். 5வது, இயேசு என்னை ஒரு மனுஷன் பிறந்தா வளர்ந்தா கல்யாணம் பண்ணி வச்சோம், அவன் இன்னொரு பிள்ளை பெற்றெடுத்தா, அவனை வளர்த்தா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அவன் இன்னொரு பிள்ளை பெற்றெடுத்தா, அவன் வளர்ந்தா, அவனை கல்யாணம் பண்ணி வச்சா. நல்லா கவனிங்க. வழி வழியா கூட போதா. அப்போ நாம ரட்சிக்கப்பட்டுட்டா நம்ம சத்தியத்தை இன்னொருத்தருக்கு சொல்லும் போது அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் பாவம் மன்னிக்கப்படும், அவன் பரலோகத்துக்கு போவான், அவன் தேவனுக்கு என்று சாட்சியாய் வாழ்வான். உனக்கு நன்மை கிடைக்கும். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இயேசுவோடு பயணம் என்ற இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க கிருபை செய்தபடினாலே சோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காய் நன்றி. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்திருப்போம்.